மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அந்த அதிகாரி வந்து திருமணமான ஒரு வழக்கறிஞரோட தொடர்புல இருக்காங்க. இவங்க ரெகுலராவே என்ன பண்றாங்கன்னா, டியூட்டி டைம்ல அவர அந்த வழக்கறிஞருக்கு ஒரு தோட்டம் இருக்கு. அந்த வள்ளியூர் டூ ராதாபுரம் சாலையில ஒரு தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துல முழுதா கட்டப்படாத ஒரு கட்டடம் இருக்கிறது. அந்த கட்டடத்துல இவங்க ஒதுங்குறது வழக்கம். இது ரெகுலராவே இது நடந்துகிட்டு இருந்திருக்கு. இவங்க டியூட்டி டைம்ல வர்றது, சந்தோஷமா இருக்கிறது நடந்துட்டு இருந்திருக்கு. 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, அந்த அம்மா ஸ்கூட்டில வந்துடுறாங்க. காவல்துறை வழங்கிய வாகனத்துல. இவரும் புல்லட்ல போறாரு. 2 பேரும் ஜாலியா இருக்கிறாங்க. ஜாலியா இருக்கிற சமயத்துல வந்து, இந்த அந்த வழக்கறிஞரோட தம்பி, அவரும் ஒரு வழக்கறிஞர். அவரு போயிடுறாரு ஸ்பாட்டுக்கு. போனா, இந்த அம்மா பேண்டே இல்லாம நின்னுகிட்டு இருக்காங்களாம். அவரு ட்ர இன்னர்ஸோட நின்னுகிட்டு இருக்காரு. புடிச்சிடுறாரு. புடிச்ச உடனே அவரு ஓடி போயிடுறாரு. அப்புறம் இந்த அம்மா கையில கால்ல விழுந்து கெஞ்சி கூத்தாடி அழுது, "என்னைய விட்டுருங்க. இனிமே வரமாட்டேன், வைக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு டியூட்டி டைம்ல அந்த டைம்ல அவருக்கு ஃபோன் கூட வந்திருக்கு அந்த அம்மாக்கு. டிஎஸ்பி சார் ஃபோன் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 பேர் அதிகாரி ஃபோன் பண்ணியிருக்காங்க. எங்க இருக்கீங்க? என்னன்னு செக்கப் கேட்டிருக்காங்க. நைட் ரவுண்ட்ல. இது வந்து நைட் ஒரு 10:30லேருந்து 12:30 வரைக்கும் நடக்குது. பிறகு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் இவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த இந்த நம் இந்த அந்த தொடர்புல இருந்தார்ல வழக்கறிஞர், அவருடைய தம்பி வழக்கறிஞர் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க வீட்ல பெரிய பிரச்சனையாகுது. ஒரு குடும்பத்த அந்த அம்மா கெடுக்குது அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்கு. கணவர் வந்து வெளியூர்ல இருப்பார் போல இருக்கு. இப்போ பெரிய பிரச்சனையான உடனே இவரு என்ன பண்றாரு, எஸ்பிட்ட போய் ஒரு புகார் குடுக்குறாரு. இது மாதிரி வந்து ஒரு சம்பவம் நடந்துட்டுன்ட்டு, அந்த அம்மா பேசின வாய்ஸ் ரெக்கார்ட் அத்தனையும் எடுத்துட்டு போய் குடுத்துடுறாரு. ரெக்கார்டடா குடுத்துடுறாரு. குடுத்த உடனே எஸ்பி என்ன பண்ணியிருக்கணும், அவரு விசாரணைக்கு அங்க வள்ளியூர் டிஎஸ்பிக்கு போடுறாரு. அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, அந்த அம்மாவ கூப்ட்டு ஒரு ரெக்கார்டையும் வாங்கி, இந்த அம்மா வந்து டியூட்டி டைம்ல இந்த பண்ணது தவறுன்னு சொல்லி, ஏன்னா இது ஒழுக்கக்கேடான செயல். அந்த அம்மாவ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். அத வந்து அவங்க செய்யல. அத செய்யாம முகாந்திரம் இல்லைன்னு எழுதி விட்டுருக்காங்க. என்ட்ட இருக்க ரெக்கார்ட்லாம் நான் உங்களுக்கு தர்றேன். நீங்க கேட்டு பாருங்க. அதுல முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அவரு அடுத்தடுத்து ஃபர்தரா ஒவ்வொரு அதிகாரியா பார்த்து கலெக்டர்ட்ட, ஐஜிட்ட, டிஐஜிட்டன்னு குடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுல என்ன விஷயம்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லப்பட்ட கருத்து, அவங்க 2 பேரும் அடல்ட்டு. ஒருத்தர் விரும்பி போய்க்கிட்டாங்க. இது வந்து சம்மதிச்சு செக்ஸ் பண்ணா, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி சொல்றாங்க. உண்மதான். சட்டப்படி ஒரு அடல்ட்டு. அவன் கல்யாணம் ஆகுது, ஆகல. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, ஆகல. 2 பேரும் சம்மதிச்சு செக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அத யாரும் தடுக்க முடியாது. அதே வேளையில காவல்துறைக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்றது காவல்துறைக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அதுல வந்து காவல்துறையில வந்து சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமா தானே இவங்க வர்றாங்க. இவங்களுக்கு வந்து ஒழுக்கக்கேடான செயல்னு நெறைய விஷயங்கள குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களுக்குள்ள ஒவ்வொரு காவல்துறைக்கும் ஒரு ஜட்ஜ் இருக்கான். ஒரு ஜூரி இருக்கான். ஒரு ஜட்ஜ் இருக்காங்க சார். காவல்துறை நீதியையும் பார்க்கணும், நிர்வாகத்தையும் பார்க்கணும். இந்த மாரி மென்டாலிட்டி உள்ளவங்க, ஒரு அடுத்தவங்க புருஷனுக்கு ஆசைப்படுறவங்க, டியூட்டி டைம்ல இவரு டியூட்டி இல்லாத டைம்னா கூட பரவால்ல. டியூட்டி டைம்ல சட்டைய கழட்டி போட்டு, அன்யூனிஃபார்ம்ல மறுபடியும் வந்து அவங்க ஜல்சா பண்ணிட்டு போறவங்க, இதெல்லாம் வந்து கடுமையான குற்றம். தண்டிக்கப்படத்தக்க குற்றம். அப்ப இவங்கட்ட ஒரு புகார் போகுதுன்னு வைங்க. பாலியல் ரிலேட்டடா. இவங்களே என்ன நெனைப்பாங்க, நம்மளே சரி கிடையாது. நம்ம எப்படி அத போய் விசாரிக்க முடியுன்ற எண்ணம் தான் இவங்களுக்கு வரும். அதுல பயஸ்ட் என்குயரியா இருக்கும். அது போக, அந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் இருக்காரு பார்த்தீங்களா? இந்த அம்மாவோட சேர்ந்திருக்காரா இணை. ம். அவரு கொண்டு போற வழக்குகள்ல அந்த அம்மா எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதேபோல இப்ப புடிச்சு குடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு வக்கீலு. அந்த புடிச்சு குடுத்த வக்கீலுக்கு அவர் சம்பந்தப்பட்ட வழக்குல இனி எதிரா இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் சார். ஆக காவல்துறைன்ற கண்ணியமிக்க துறையில இந்த மாரி கருப்பாடுகள அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுற லேடீஸ் யாரா இருந்தாலும், உடனடியா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது தான் நல்லது. மத்தவன் செஞ்சுட்டா பரவால்ல. நீங்க செஞ்சிடலாம், நான் செஞ்சிடலாம் இதெல்லாம் வந்து தப்பே கிடையாது. ஆனால் சம்மதித்து நீ செக்ஸ் பண்ணாலும் காவல்துறையில இருந்துட்டு அந்த வேலைய பார்க்கக்கூடாது. இல்ல அப்போ இது வந்து 2வது அது அவங்களுடைய பெர்சனல் அப்படின்னாலும் கூட, ஆ இது ஒரு டியூட்டி டயத்துல பண்ணவே கூடாது. செய்திருக்கிறாங்க ஆமா. அப்படின்றது, ஒரு விதமான அறம் சார் மீறிய, ஒழுக்கம் மீறிய செயல். ஒழுக்கக்கேடான செயல் சார். ம், ராஜபாளையத்துல ஒரு சம்பவம் சார். ம், ஒரு பையன் போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்றான். அப்ளை பண்ணும்போது அவன் வந்து ஒரு ஒரு அம்மாவ வச்சிருந்திருக்கிறான். இது வெளிய தெரிஞ்சிருது. போலீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணி போலீஸ் வேலை கிடைச்சிட்டு. கடைசில என்ன பண்ணுவாங்கன்னா, சிஐடி மூலமா அவன பத்தி தகவல் எடுப்பாங்க. ஆமா, இவன் எப்படி போலீஸ் வெரிஃபிகேஷன் நடக்கும். வெரிஃபிகேஷன் நடக்கு. ம், அப்படி வெரிஃபிகேஷன் நடக்கும்போது, இவன் அந்த அம்மா கூட தொடர்புல இருக்கான்னு வருது. இவனுக்கு வேலை குடுக்கல. ம். உடனே இவன் ஹைகோர்ட்டுக்கு போறான். என் மேல எந்த வழக்கும் இல்ல. எனக்கு வேலை குடுக்கலன்ட்டு. ஆனா சிஐடி ரிப்போர்ட்ல
இவன் ஒரு அம்மா கூட தொடர்புல இருக்கான். ஒழுக்கத்தை மீறிய செயல் இது. இது வந்து ஒழுக்கமான துறை. இந்த துறையில இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அத ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹை கோர்ட்லயும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறான். சுப்ரீம் கோர்ட்லயுமே இவன் மேல வழக்கே இல்லன்னா கூட பரவால்ல. இந்த துறையில இந்த மாரி ஒழுக்கக்கேடா நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இவன ரிஜெக்ட் பண்ணாங்க சார். அப்படிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ல டியூட்டி டைம்ல யூனிஃபார்ம கழட்டி போட்டு போறாங்கன்னா, ஒரு அசம்பாவிதம் நடந்துருது. இவங்க அங்க கொலை நடந்துட்டு இருக்கு. இவங்க ஜல்சா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால உடனடியா அந்த ஜல்சா குமாரிய உடனடியா வந்து வேலை நீக்கம் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா எல்லாருக்கும் குளிர் விட்டுரும். டிபார்ட்மெண்ட் மேல மத்தவங்களுக்கு எப்படி சார் மதிப்பு வரும்? ஊரே சிரிக்கும் சார் சவுத்து பூரா. காவல்துறையின் கண்ணியத்திற்கு இது மிகப்பெரிய ஒரு இழுக்காகவும், பெரிய ஒரு பெரிய மிகப்பெரிய இழுக்கு சார். இது என்ன காவல்துறையா? காதல் துறையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். சவால் நிறைந்த ஊரே ஊரே நிகழ்வாக சிரிக்குது. இருக்கிறது. ஆமா. இது மூத்த அதிகாரிகள் இதுக்கு சம்பந்தப்பட்ட சார் நபர்களுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு அதிகாரி இந்த விஷயம் தெரிய வந்து அவர் நடவடிக்கை எடுக்கலன்னா, ம். அப்ப அவர் எப்படிப்பட்ட கேரக்டரா இல்ல இருப்பாரு? இந்த கேள்வி பொதுமக்கள் வந்துரும் சார். பொதுமக்கள் வரும்ல வரத்தான் சார். செய்யும், அவன் என்ன வரத்தான் செய்வாங்க? ம். லஞ்ச புகார் குடுக்குறோம். ம். ஒருத்தர் நடவடிக்கை எடுக்காம இருந்தாருன்னா, அவரும் லஞ்சம் வாங்குற அதிகாரியா இருக்கணும். ஜல்சா புகார் குடுக்குறாங்க. ஜல்சால நடவடிக்கை எடுக்கலன்னா, அவர் ஜல்சா குமாரா இருப்பாரு. அப்படிதானே காவல்துறை வந்து நம்ம அப்படித்தானே நினைக்க தோணும் கண்டிப்பா. பொதுமக்களுக்கு. அதனால உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கல அப்படின்னு சொன்னா, காவல்துறைக்கு தான் இழுக்கு. எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. காவல்துறைக்கு இது இழுக்கு, அசிங்கம். இது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத வந்து நாங்க ஒரு கோரிக்கையா வச்சுக்கிறோம். ஐஜி, டிஐஜிலாம் வந்து பெரிய பக்கா ஜென்டில்மேன் சார். அதேபோல சிட்டில இருக்கக்கூடிய பிரசன்னகுமார் சாரு, தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஆல்பர்ட் ஜான் சார் இவங்கலாம் பக்கா ஜென்டில்மேன் சார். இந்த மாரி அதிகாரிகள் மேல நம்பிக்கை வச்சு சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதுலயும் ஐஜி வந்து ரொம்ப ரொம்ப தரமான ஆளு. அவரு கண்டிப்பா இதுல நடவடிக்கை எடுப்பார்ன்னு நான் நம்புறேன் சார்.